வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் வெங்கடேஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, சர்வேயிங் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸுக்கு கீழே உங்களுக்கு வந்து காம்பஸ் சர்வேயிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். லாஸ்ட் வீடியோஸ்லேயே உங்களுக்கு வந்து காம்பஸ் சர்வேயிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தோம், அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, அண்ட் தென் வேறு அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதனோட அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்துருந்தோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு காம்பஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய காம்பனன்ட்ஸு அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இதனுடைய கண்டினியூஷன்ஸ் பார்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ காம்பஸ் சர்வேயிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். ஸோ அதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கிறனால தான் காம்பஸ் சர்வேயிங் வந்து உங்களுக்கு கான்செப்ட்டும் அதில் நடத்திட்டு அது ஓரியன்டாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதெல்லாம் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா மெரிடியன். ஓகேங்களா? ஸோ மெரிடியன் அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் மெரிடியன் அண்ட் பியரிங் அப்படின்னா என்ன, அண்ட் டைப்ஸ் ஆஃப் பியரிங் அண்ட் தென் என்னென்ன பியரிங் அவைலபிளாக இருக்குது, ஸோ அதை எப்படி கன்வர்ஷன் பண்ணுறது, ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மெரிடியன் அப்படின்னா என்ன? ஸோ இது வந்து ஒரு இதுதான்ப்பா, அதாவது ஒரு சிஸ்டம் சொல்லலாம். அதாவது இப்போ நமக்கு எதையாவது ஒன்றை வச்சு இப்போ நமக்கு ஏதோ ஒரு லைனுடைய இது தெரியாது, ஸோ அதனுடைய பியரிங் நமக்கு தெரியாது, ஸோ அது எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு லைனை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு ஸோ அந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய லைனுடைய பியரிங் ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத ஸோ நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மெரிடியன் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நத்திங் பட் உங்களுக்கு ஏதோ ஒரு லைனை, அதாவது நமக்கு அந்த ரெஃபரன்ஸ் லைனாக எடுக்கிற லைன் வந்து நமக்கு அதில் எல்லா டேட்டாவும் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ அந்த ரெஃபரன்ஸ் லைனை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு நியூவாக ஏதாவது ஒரு லைனுடைய ஆங்கிள் கால்குலேட் பண்ணணும்னு வைங்களேன். ஸோ அதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது தான் மெரிடியன் சொல்லுவாங்க. அந்த ரெஃபரன்ஸ் லைனை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா மெரிடியன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். த டிரெக்ஷன் ஆஃப் அ சர்வே லைன் ஃபிக்ஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு த ரெஃபரன்ஸ் லைன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சர்வே பண்ணுற ஒரு லைன். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற லைனை தானே சர்வே லைன் சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த லைனுடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் ஸோ அதனுடைய ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ அது வந்து நார்த்துலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிற அந்த இண்டிகேஷன், அதோட பொசிஷனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு லைனை நம்ம ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்ச லைனை வச்சு தான் அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை தான் மெரிடியன் சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெரிடியன் இருக்குது அப்படின்னா ட்ரூ மெரிடியன் அண்ட் தென் மேக்னெட்டிக் மெரிடியன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு மெரிடியன் தான். இன்னும் நிறையா இருக்குது, ஆர்பிட்டரி மெரிடியன் சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு ட்ரூ மெரிடியன் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் படிச்சிடலாம். இந்த லைன் பாசிங் த்ரூ த geographical north pole and the south pole at any point on the surface of the earth is known as true meridian சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்மளுடைய குளோப் வந்து, அதாவது நம்மளுடைய earth வந்து உங்களுக்கு latitude and longitudeால் உங்களுக்கு வந்து டிவைட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு குளோபில் ஏதாவது ஒரு இடத்துல, அதாவது நம்மளுடைய earthல ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நம்ம எப்படியாவது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா latitude and departure அந்த வேல்யூவை வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ குளோபை இப்படி தானே பிரிச்சிருக்காங்க, latitude and latitude and longitude உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு லொக்கேஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த latitude and longitude பாயிண்ட் வேணும். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் இங்கே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரூ மெரிடியன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு நார்த், சவுத் அண்ட் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம காம்பஸை பிரிக்கலாங்களா? ஸோ ட்ரூ மெரிடியன் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம சர்வே பண்ணுற லைன் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக நார்த் போலையும் சவுத் போலையும் கனெக்ட் பண்ணிச்சுன்னு வைங்களேன். ஸோ அதை தான் ட்ரூ மெரிடியன் சொல்லுவாங்க. நத்திங் பட் உங்களுக்கு நார்த்லேருந்து சவுத் வேறு அப்படி ஒரு லைன் ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ட்ரூ மெரிடியன் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம காம்பஸ் எப்படி இருக்கும், இதுன்னு காம்பஸோட இனிஷியல் செட்டப்பு. ஸோ இதில் நம்மளுடைய நீடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த நீடில் இப்படி இருக்குங்களா? ஸோ எக்ஸாக்டாக என்னென்னு இருக்கும், நார்த்தும் சவுத்தையும் ஜாயின் பண்ணி தான் இருக்கும். ஸோ அது நம்ம ட்ரூ மெரிடியன் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்னென்னு இருக்கும், காம்பஸ் வந்து இனிஷியலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிபெண்டிங் அப்பான் த மெஷர்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு காம்பஸ் என்ன ஆகும், அப்படியே டிக்ளைன் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? ரொட்டேட் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ ட்ரூ மெரிடியனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எந்த சர்வே லைனுடைய ஆங்கிளையும் நம்ம மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நார்த்தையும் சவுத்தையும் கனெக்ட் பண்ணுற லைனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ட்ரூ மெரிடியன் சொல்லலாம். மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னா சிம்பிள். ஸோ நமக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்மளுடைய காம்பஸில்
காம்பஸில் மேக்னெட்டிக் நீடில் ஒன்று இருக்குது. அந்த நீடில் தான் நமக்கு நகரும். கரெக்டுங்களா? ஸோ நம்மளுடைய லைனு, நம்ம சர்வே லைனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அந்த ஆங்கிளை வந்து காட்டுறதே இந்த மேக்னெட்டிக் நீடில் தான். ஸோ இந்த மேக்னெட்டிக் நீடில் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ நம்ம சர்வே பண்ணுற இடத்துல ஏதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால உங்களுக்கு டிக்ளினேஷன் ஆகும். ஸோ வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு இந்த நார்த்து சவுத்தில் நிற்காம 0 டிகிரியில் நிற்காம என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சம்வாட் இது வந்து டிக்ளினேஷனில் நிற்கும். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த மேக்னெட்டிக் டிக்ளினேஷனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மேக்னெட்டிக் மெரிடியன் சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ட்ரூ மெரிடியன் அப்படின்னா எக்ஸாக்டாக நார்த்து சவுத்தும் லைனுக்கு ஜாயின் பண்ணுறது. ஸோ இது மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக ட்ரூ மெரிடியனில் நிற்காம உங்களுக்கு சம்பாட் உங்களுக்கு இன்க்ளினேஷன் இருக்கும். எதனால் அப்படின்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால அது அட்ராக்ட் ஆகி அந்த நீடில் கொஞ்சம் விலகி இருக்கும். ஸோ இதை தான் மேக்னெட்டிக் மெரிடியன் சொல்லுவாங்களா. ஸோ இந்த மேக்னெட்டிக் மெரிடியனை ஜாயின் பண்ணுற அந்த லைனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் மெரிடியன். ஓகேங்களா? அதாவது மேக்னெட்டிக் அந்த மெரிடியனை ஜாயின் பண்ணுறது தான் மேக்னெட்டிக் மெரிடியன். ஓகேங்களா? அதாவது இந்த பியரிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆங்கிள் கொஞ்சம் தள்ளி நிற்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லைனை ஜாயின் பண்ணுறதை தான் மேக்னெட்டிக் மெரிடியன் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெரிடியன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், ட்ரூ மெரிடியன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், அண்ட் தென் மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பியரிங் அப்படின்னா என்ன. ஸோ மெரிடியன் அப்படின்னா நான் என்னென்னு சொன்னேன், ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் லைனை பேஸ் பண்ணி நம்மளுடைய சர்வே லைனுடைய டேட்டாவை நம்ம எடுக்கிறதா மெரிடியன். பியரிங் அப்படின்னா ஆங்கிள் தான்ப்பா. ஸோ நமக்கு என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா, ஸோ அந்த ட்ரூ மெரிடியன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெரிடியனுக்கும் அண்ட் தென் நம்ம சர்வே பண்ணுற லைனுக்கும் இடையில இருக்கிற ஹரிசாண்டல் ஆங்கிளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பியரிங் சொல்லுவாங்க. ஸோ இங்கெல்லாம் ஆங்கிள் இனிமேல் பேச மாட்டாங்க. இனிமேல் வர கான்செப்ட்ஸ்லாம் பியரிங் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ நம்மளுடைய சர்வே லைன் வந்து இப்படி இருக்குன்னு வைங்களேன். இதனால் உங்களுடைய நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்டு. ஸோ இதுதான் உங்களுடைய ரெஃபரன்ஸ் லைனுன்னு வைங்களேன். உங்களுடைய சர்வே பண்ணுற லைன் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ உங்களுடைய இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து உங்களுடைய சர்வே லைன் எவ்வளவு ஆங்கிள் தள்ளி இருக்குதோ ஸோ அந்த ஹரிசாண்டல் ஆங்கிளை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பியரிங்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே ட்ரூ பியரிங் அப்படின்னா, ஸோ ட்ரூ பியரிங் அப்படின்னா ட்ரூ மெரிடியனுக்கும் அந்த சர்வே லைனுக்கும். ட்ரூ மெரிடியன் அப்படின்னா எக்ஸாக்டாக என்ன சொல்லியிருக்கிறேன், நார்த் அண்ட் சவுத்தையும் கனெக்ட் பண்ணுற லைன் தான் ட்ரூ மெரிடியன் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரூ மெரிடியன்லேருந்து நம்மளுடைய சர்வே லைன் வந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படிங்கிறது தான் ட்ரூ பியரிங் சொல்லுவாங்க. இதே மேக்னெட்டிக் பியரிங் அப்படின்னா மேக்னெட்டிக் மெரிடியன்லேருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னா என்ன சொன்னேன், ஸோ சம்பாட் நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால உங்களுடைய நீடில் வந்து டிக்ளைன் ஆகி எக்ஸாக்டாக நார்த் சவுத்தில் நிற்காமல் கொஞ்சம் தள்ளி நிற்கும். சரிங்களா? இப்போ நம்ம சர்வே பண்ணுற லைன் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்படி இருக்குன்னு வைங்களேன். ஸோ இதுதான் நம்மளுடைய சர்வே பண்ணுற லைன். ஓகேங்களா? ஸோ இந்த இருக்குங்களா, இதுதான் நம்ம சர்வே பண்ணுற லைன் அப்படின்னா, ஸோ இப்போ இதுதான் என்னது மேக்னெட்டிக் மெரிடியன். ஓகேங்களா? ஓகேங்களா? மேக்னெட்டிக் மெரிடியன். ஸோ இந்த மேக்னெட்டிக் மெரிடியன் வந்து இதுதான் நம்மளோட சர்வே பண்ணுற லைன் அப்படின்னா, ஸோ இதுதான் இந்த ஆங்கிளை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அந்த ஆங்கிள் பிட்வீன் த மேக்னெட்டிக் மெரிடியன் அண்ட் த சர்வே லைன் இஸ் நோன் ஆஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் பியரிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க, பியரிங் அப்படின்னா ஆங்கிள் நான் வச்சுக்கோங்க. அது ட்ரூ பியரிங் அப்படின்னா ட்ரூ மெரிடியனுக்கும் சர்வே லைனுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள். மேக்னெட்டிக் பியரிங் அப்படின்னா மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் சர்வே லைனுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ்குள்ளே போகிறோம். ஓகேங்களா? ஸோ பீரிங் என்ன மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஹோல் சர்க்கிள் பேரிங் அண்ட் தென் குவாட்ராண்டல் பேரிங் சொல்லிட்டு 2 மெஷரிங் சிஸ்டம்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹோல் சர்க்கிள் பேரிங் அப்படின்னா நல்லா வச்சுக்கோங்க, ஹோல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதாவது ஃபுல்லாக ஓகேங்களா, உங்களுக்கு மெஷர் பண்ணுற டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 360 டிகிரி வரை நம்மளால் மெஷர் பண்ண முடியும் ஹோல் சர்க்கிள் பேரிங்கில். வேறு இன்னொன்று சொன்னால் பார்த்தீங்களா குவாட்ராண்டல் பேரிங் ஆர் ரெடியூசரி பேரிங் சொல்லுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து குவாட்ரண்டாக தான் ஒரு குவாட்ரண்டில் மட்டும்தான் மெஷர் பண்ண முடியும். அதாவது 0 to 90 டிகிரி அண்ட் தென் ஒவ்வொரு குவாட்ரண்டாக தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஹோல் சர்க்கிள் பேரிங். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம இப்படி பிரிச்சுக்கலாமா, நார்த் அண்ட் சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம சர்வே பண்ணுற லைன் இங்கே இருக்குன்னு வைங்களேன். ஸோ இதுதான் உங்களுக்கு என்ன பி அப்படிங்கிற பாயிண்ட்டு. ஸோ இன்னொரு லைனை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? இந்த லைன் சி அப்படிங்கிற லைன், இந்த லைன் டி அப்படிங்கிற லைன், இந்த லைன் இ அப்படிங்கிற லைனுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பி அப்படிங்கிற லைனுடைய உங்களுக்கு ஆங்கிள் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்த்திலிருந்து தான் ஆங்கிளை மெஷர் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு எந்த குவாட்ரண்டில் இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்துங்களா, ஸோ இதில் எந்த குவாட்ரண்டில் உங்களுடைய சர்வே லைன் இருந்துச்சுனாலும் நீங்கள் உங்களுக்கு நார்த்திலிருந்து தான் நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க. அதுதான் ஹோல் சர்க்கிள் பேரிங்குடைய கான்செப்டே. ஸோ ஆங்கிள் வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நார்த்திலிருந்து நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா பி அப்படிங்கிற லைனோட ஆங்கிள் வேணும் அப்படின்னா நார்த்திலிருந்து இது எவ்வளோ ஆங்கிள், θ1. ஸோ இப்போ இங்கே சி வேணும் அப்படின்னா எகெயின் நார்த்திலிருந்து தான் நான் மெஷர் பண்ணுறேன், θ2. அண்ட் தென்
உங்களுக்கு டி வேணும்னா எகெயின் நார்த்லேருந்து மெஷர் பண்ணுறேன் θ3 அண்ட் தென் இந்த இ அப்படிங்கிற லைனுடைய தீட்டா வேணும் அப்படின்னா நார்த்லேருந்து மெஷர் பண்ணுறேன் θ4 ஓகேங்களா. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்த்லேருந்து மெஷர் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த மேக்னெட்டிக் பேரிங் ஆஃப் த லைன், அதாவது மெஷர்டு கிளாக் வைஸ் ஃப்ரம் த நார்த் டுவோர்ட்ஸ் த லைன் இஸ் நோன் அஸ் ஹோல் சர்க்கிள் பேரிங் சொல்கிறாங்க. ஹோல் சர்க்கிள் பேரிங்னா என்ன? ஸோ நமக்கு எந்த லைனுடைய நமக்கு பேரிங் வேணுமோ அந்த லைனுடைய பேரிங் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? ஃப்ரம் நார்த்லேருந்து மெஷர் பண்ணுவோம் அப் டு அந்த லைன் வர, அதை தான் நம்ம ஹோல் சர்க்கிள் பேரிங் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அதனோட வேல்யூ வந்து ஜென்ரலாக எதுலேருந்து எதில் வேரிஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா ஹோல் சர்க்கிளுடைய பேரிங்கோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து 360 வரை உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுதான், அதாவது ஹோல் சர்க்கிள் பேரிங் வந்து பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் வச்சு தான் உங்களுக்கு மெஷர் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ 0 to 360 டிகிரி அண்ட் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாட்ரண்டல் பேரிங் சொல்லி சொல்லுவாங்க, ஆர் ரெடியூஸ்டு பேரிங் சொல்லி சொல்லுவாங்க. ஹோல் சர்க்கிள் பேரிங்கை WCBன்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இதுவே ரெடியூஸ்டு பேரிங் RBன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆர் QBன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. ரெடியூஸ்டு பேரிங் சொல்லலாம், குவாட்ரண்டல் பேரிங்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? த மேக்னெட்டிக் பேரிங் ஆஃப் த லைன் மெஷர்டு கிளாக் வைஸ் ஆர் கவுண்டர் கிளாக் வைஸ் ஃப்ரம் த நார்த் போல் ஆர் சவுத் போல் விச் எவர் இஸ் நியரர் டு த லைன் டுவோர்ட்ஸ் த ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் இஸ் நோன் அஸ் குவாட்ரண்டல் பேரிங் ஆஃப் த லைன் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ அகெயின் நான் வந்து இதை கிளாஸிஃபைட் இன்ட்டு நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு சொல்லிட்டு நான் பிரிச்சிட்றேன். எனக்கு இங்கே BCDE அப்படிங்கிறது என்னுடைய 4 சர்வே லைனுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. 4 லைன் இருக்குது. ஸோ அதனுடைய பேரிங் மெஷர் பண்ணுறேன். ஸோ எப்படி அப்படின்னா, எப்போ உங்களுக்கு மெஷர் பண்ணினீங்க அப்படின்னாலும் நார்த் போல்லேருந்து அண்ட் சவுத் போல்லேருந்து ஓகேங்களா. ஏதாவது உங்களுக்கு நார்த்லேருந்து மெஷர் பண்ணலாம், இல்லைனா சவுத்துலேருந்து மெஷர் பண்ணலாம். நம்ம சர்வே பண்ணுற லைனுக்கு நார்த் பக்கத்தில் இருக்குதான்னு பாருங்கள், இல்லைனா சவுத் பக்கத்தில் இருக்குதான்னு பாருங்கள். ஸோ எது பக்கத்தில் இருக்குதோ அந்த போல் இருந்து தான் உங்களுக்கு வந்து ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணுவாங்க. இப்போ B அப்படிங்கிற லைனை எடுத்துக்கலாங்களேன். ஸோ இப்போ இதனுடைய பீரிங் வேணும் அப்படின்னா, இது எவ்வளோ ஆங்கிள் தள்ளி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு குவாட்ரண்டல் பீரிங் அப்படின்னா எதர் நார்த் ஆர் சவுத்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த நார்த்து தானே உங்களுக்கு B லைனை பொறுத்தவரை நார்த் தானே பக்கத்தில் இருக்குது. ஸோ நார்த்லேருந்து மெஷர் பண்ணுறாங்க ஓகேங்களா, θ1. இதே C பாருங்களேன். ஸோ உங்களுக்கு நார்த்தாக பக்கத்தில் இருக்குது, C இங்கே பாருங்களேன், இது எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது. ஸோ நார்த் பக்கத்தில் இல்லை, Cக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சவுத்து தான் பக்கத்தில் இருக்குது. அப்போ சவுத்துலேருந்து தான் மெஷர் பண்ணுவாங்க ஓகேங்களா. அண்ட் தென் இந்த D லைனை பார்த்தாலும் உங்களுக்கு சவுத்து தான் பக்கத்தில் இருக்குது, சவுத்து தான் உங்களுக்கு நியரில் இருக்கிறனால சவுத்தில் மெஷர் பண்ணுவாங்க, சவுத்துலேருந்து θ3 ஓகேங்களா. ஸோ இப்போ இதே E வேணும் அப்படின்னா உங்களுக்கு சவுத் மெஷர் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப லாங்கில் இருக்குது ஓகேங்களா. இதுக்கு நியர்பை உங்களுக்கு நார்த் போல் தான் இருக்குது. ஸோ நார்த்லேருந்து மெஷர் பண்ணுவாங்க θ4 ஓகேங்களா. ஸோ இது குவாட்ரண்டல் பேரிங் சொல்லுவாங்க ஓகேங்களா. வேறு ஹோல் சர்க்கிள் பேரிங் அப்படின்னா உங்களுக்கு எந்த லைனாக இருந்தாலும் நார்த்லேருந்து தான் மெஷர் பண்ணுவாங்க அதனோட ஆங்கிளை. இதே ரெடியூஸ்டு பேரிங் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்லலாம், எதர் நார்த் போல் சவுத் போல், அந்த சர்வே லைனுக்கு எது பக்கத்தில் இருக்குதோ அந்த போல்லேருந்து மெஷர் பண்ணி சொல்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா குவாட்ரண்டல் பேரிங். இதனோட வேல்யூ வந்து ஜென்ரலி வேரிஸ் ஃப்ரம் 0 to 90 டிகிரி வந்து வேரிஸ் ஆகும். 4 குவாட்ரண்டாக பிரிச்சுக்குவாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பியோடைய நான் பீரிங் சொல்லணும்னு வைங்களேன். பிக்கு நான் சொல்லணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ இந்த பி அப்படிங்கிற லைன் எதுக்கு ரெண்டுக்கு இடையில இருக்குன்னு பாருங்கள், நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் இடையில இருக்கா. ஸோ நார்த்து அண்ட் ஈஸ்ட்டு. ஸோ இந்த ஆங்கிளில் நம்ம என்னென்னு சொல்லலாம், θ1 இப்படி தான் எழுதணும் ஓகேங்களா. ஸோ இதனுடைய ரிப்ரசன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் ரிப்ரசென்ட் பண்ணணும். எந்த ரெண்டு போல், அதாவது ரெண்டு இதுக்கு இடையில இருக்குதோ அதனோட ஆங்கிளை சென்டரில் உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நார்த் போலுக்கும் அண்ட் ஈஸ்ட்டுக்கும் சவுத் இடையில தான் இருக்குது. ஸோ அது வந்து அதனுடைய எவ்வளோ ஆங்கிள் அப்படிங்கிறத சென்டரில் மெஷர் பண்ணணும். இப்போ சி பார்த்தீங்க அப்படின்னா, சி வந்து பார்த்தீங்கன்னா சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் இடையில தானே இருக்குது. ஸோ சவுத்து அண்ட் தென் ஈஸ்ட்டு. ஸோ அது என்னுடைய ஆங்கிள் θ2 இப்படி மெஷர் பண்ணணும் ஓகேங்களா. அண்ட் தென் டி பார்த்தீங்க அப்படின்னா சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இடையில இருக்குது. ஸோ அப்போ சவுத்து அண்ட் தென் வெஸ்ட்டு அண்ட் தென் θ3 ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் இ பார்த்தீங்க அப்படின்னா நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இடையில இருக்குது. ஸோ நார்த்துக்கு அண்ட் தென் வெஸ்ட்டுக்கும் ஓகேங்களா. ஸோ அது θ4. ஸோ இப்படி தான் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதனுடைய பீரிங்கை வந்து மெஷர் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹோல் சர்க்கிள் பேரிங் அண்ட் ரெடியூஸ்டு பேரிங்கோடைய கன்வர்ஷன் தான் ஓகேங்களா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலேருந்து தான் 1 மார்க் கேட்குறாங்க ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல் சர்க்கிள் பேரிங் நமக்கு வேல்யூ வந்து 0லேருந்து 90 டிகிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ரெடியூஸ்டு பேரிங்காக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதை அப்படியே எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அண்ட் தென் 90லேருந்து 180 டிகிரி வரை கொடுத்துருந்தாங்க. ஹோல் சர்க்கிளோட பேரிங்கோட வேல்யூ 90லேருந்து 180க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம ரெடியூஸ்டு பேரிங்காக கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த வேல்யூவை 180 டிகிரிலேருந்து கழிச்சிட்டு தான் நம்ம ஹோல் சர்க்கிள் பேரிங்கை, அதாவது ரெடியூஸ்டு பேரிங்காக கன்வெர்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. இதுவே 180லேருந்து 270 டிகிரிக்குள்ளே நம்மளுடைய கொடுத்த ஹோல் சர்க்கிள் பேரிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹோல் சர்க்கிள் பேரிங்கை 180ஆல் சப்ட்ராக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. 270 to 360 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா 360 டிகிரியிலிருந்து கொடுத்த ஹோல் சர்க்கிள் பேரிங்கை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடியூஸ்டு பேரிங்
கிடச்சிரும். ஸோ இதுதான் இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதிலிருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. இந்த டேபிளை வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்ளம் பார்க்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சி அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் தென் என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸில் நான் வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஃப்ரீ டு ஆஸ்க். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.